தினசரி பேப்பர் படிச்சா தெரியும்னு ஒன்று வச்சாரு பாருங்க ஒரு கொட்டு. அதுதான் ஒரு முதல்வருக்கான அழகு. இதை தான் பேசணும்னு நம்ம சொல்ல வரோம். முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையில அகலக்கால்களை வைக்காம தேவையில்லாத கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம மக்களுக்கு நிறைவேற்ற. ஆனா இந்த முதல் பட்ஜெட்லயே அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம முன்னாடியே பல வீடியோக்கள்ல நம்ம பேசியிருக்கோம். இதே 3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், பட்ஜெட் முன்னாடி நான் சொன்னேன், பட்ஜெட்டை குறித்து நிச்சயம் விமர்சனமே வைக்க மாட்டாங்க, பெயர் மாற்றங்களை குறித்து விமர்சனம் வைப்பாங்கன்னு சொன்னேன். அது இன்னைக்கு நடந்திருக்கு. இப்பயும் நான் அதை தான் சொல்ல வரேன். பட்ஜெட்டில் தெளிவாக திமுக இந்த இடத்துல இந்த ஓட்டை இருக்கு, எங்கேயாவது சொல்லுங்க. மக்கள் வரி செலுத்தக்கூடிய எந்த விஷயமும் பட்ஜெட்ல இல்லையே. அப்ப பாராட்ட வேண்டிய விஷயம்ல முதல் பட்ஜெட். நீங்க திமுக அதிமுக காலங்கள்ல பட்ஜெட் தாக்கல் பண்ற மக்கள் வரி கட்டக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சா இல்லையா? பேசுங்க. வருவாய் கசிப்பை திமுக தடுக்கும், வருவாய் கசிவை அதிமுக தடுக்கும். இந்த வார்த்தை சொல்லி நீங்க ஏதாவது செய்தித்தாள்கள் வந்தது சொல்லுங்க. என்ன திமுக காரன் கமெண்ட் பண்றான் அணில் அணின்ட்டு. லெகசிங்க அது. ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறவங்களுடைய பார்வைக்கும் பொலிட்டிக்கலாக எங்களை போன்ற ஜேர்னலிஸ்டுகள் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் அது லெகசியை மெயின்டைன் பண்றாரு. இப்பயும் சொல்றேன், 29 தேர்தல் வரைக்கும் அவர் தான் லெகசி இந்தியாவிற்கு. நீங்க வீடியோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே விஜய் அவர்கள் யாரை கை காமிக்கிறாரோ அவர் தான் பிரதம மந்திரி, எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், ஒரு தந்தை இன்றைக்கு மக்களுடைய பொறுப்பில் இருக்கிறார். அந்த தந்தையை மனதளவுல பிரச்சனை இருந்தாலும் இழிவுபடுத்தக்கூடாது. ஒரு ஊடகத்துல பேசும்போது தார்மீகமாக என் தந்தைக்கு இவ்வளவு ஒரு பொறுப்பை மக்கள் கொடுத்திருக்காங்க, அந்த தந்தையை நம்ம அவமானப்படுத்திடக்கூடாது, அந்த தந்தைக்கு அவப்பேர் ஏற்படுத்திடக்கூடாது. 25 வயதில் இந்த சிறுவன், இந்த இளைஞன் எப்படி பேசணுமோ அதை விட அற்புதமாக பேசினான். இதுதான் தாய் தந்தையினுடைய வளர்ப்பு. உங்க தொகுதிக்கான பிரச்சனைகளை பேசுங்க. ஏன்னா பேச முடியாது. கடந்த 5 ஆண்டுகள் அந்த தொகுதியில் அவங்க தானே இருந்தாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. சார், தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுல உதயநிதி அவர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காருன்னா, கடந்த கால திட்டங்களையே பெயர் மாத்தி பட்ஜெட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விமர்சனத்துக்கு என்ன பதில் சார்? இப்போ பட்ஜெட் தாக்கலுங்கிறது தாவேக்கா மிக அருமையாக சிறப்பாக பண்ணியிருக்குங்கிறது முதல் என்னுடைய கருத்து. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையில் அகலக்கால்களை வைக்காம தேவையில்லாத கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம மக்களுக்கு நிறைவேற்ற முடியல. ஆனால் இந்த முதல் பட்ஜெட்லேயே அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம முன்னாடியே பல வீடியோக்கள்ல நம்ம பேசியிருக்கோம். அப்போ பட்ஜெட்டை குறித்து இன்னொரு தொலைக்காட்சியில் நம்ம பேசுகிறப்ப கூட ஆவரேஜாக இருக்கும், மீடியமாக இருக்கும், ரொம்ப ஹை இல்லை ரொம்ப லோவும் இல்லை, இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற விதமாக இந்த பட்ஜெட் இருக்குன்னு சொன்னேன். அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றார போல் தாவேக்கா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்னொரு தொலைக்காட்சியில் இதே உங்களை போன்ற ஒரு நெறியாளர் கேட்டாங்க, பட்ஜெட்டை குறித்து திமுக என்ன சார் விவாதம் வைப்பாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இதே 3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், பட்ஜெட் முன்னாடி நான் சொன்னேன், பட்ஜெட்டை குறித்து நிச்சயம் விமர்சனமே வைக்க மாட்டாங்க, பெயர் மாற்றங்களை குறித்து விமர்சனம் வைப்பாங்கன்னு சொன்னேன். அது இன்னைக்கு நடந்திருக்கு. இப்பயும் நான் அதை தான் சொல்ல வரேன். பட்ஜெட்டில் தெளிவாக திமுக இந்த இடத்துல இந்த ஓட்டை இருக்கு, எங்கேயாவது சொல்லுங்க. திமுக இப்போ உதயநிதி பேசினார்ல, இந்த பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறையில் ஒதுக்குனதுக்கு, விளையாட்டுத்துறையில் ஒதுக்குனதுக்கு, மருத்துவத்துறையில் ஒதுக்குனதுக்கு, வேளாண் துறையில் ஒதுக்குனதுக்கு, மற்ற போக்குவரத்து துறையில் ஒதுக்குன, இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஃபில்டரை சொல்ல அவங்க என்ன சொல்றாங்களா, இந்த பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறைவு. கேள்வியை மாத்தாதீங்க. நான் கேட்டது இதுதான். நீங்க இப்ப கொடுத்த பட்ஜெட்ல எந்த இடத்துல இது தவறான பட்ஜெட், இது தவறாக பயன்படுத்தப்படுகிறது, திமுகவை ஒரு அறிக்கையோ இல்ல சட்டமன்றத்தில் உதயநிதி பேசுறாருல பேச சொல்லுங்க. முடியாதுங்கிறேன் நான். அப்ப நீங்க நான் ஒரு குறிப்பிட்ட சில திட்டங்கள் மட்டும் நமக்கு மனது கவர்ந்தது நான் சொல்ல வரேன் பாருங்களேன். 21 மாநிலங்கள் சேவை வரி உரிமை திட்டம், இது 21 மாநிலங்கள் அமல்ல இருக்கு. 13 வருஷமா அன்புமணி ராமதாஸ் போராடிட்டு இருக்காரு. இன்றைக்கு தாவேக்கா அதை நிறைவேற்றி இருக்கு. இதே அன்புமணி ராமதாஸ் திமுகவுக்கும் வேண்டுகோள் வச்சாரு, அதிமுகவுக்கும் வேண்டுகோள் வச்சாரு. உங்களுக்கு புரியுதா? அப்படி இருந்த ராமதாஸுக்கு இந்த தாவேக்கா அதை நிறைவேற்றி இருக்கு. ஒரு எதிர்கட்சி தலைவருங்க அன்புமணி ராமதாஸ் எங்க இருக்காரு? அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்காருங்க. தாவேக்காவுக்கும் பாமகவுக்கும் எதிர் திசை. அந்த அணியில இருக்கிற ஒரு தலைவரே பாராட்டுறாருன்னா
அப்ப நியாயமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஆமா. எடுத்துக்கலாம் அப்ப அந்த சேவை வரி உரிமை வரி திட்டம்ங்கிறது ரொம்ப ஆண்டுகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அது நடந்திருக்குல்ல. அதுல ஏதாவது பேச சொல்லுங்க. ஸ்டிக்கரை பத்தி பேசுறீங்கல்ல, இந்த சேவை வரி திட்டம் இதை பத்தி பேச சொல்லுங்க திமுகவை. இதை பத்தி அதிமுகவை பேச சொல்லுங்க. ஏன்னா இந்த திராவிட கட்சிகளும் எடுத்துட்டு வரலையே. 21 மாநிலத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வரி திட்டத்தை இன்று தமிழ்நாடு முதல் பட்ஜெட், அதாவது முதல் முறை ஆட்சி அமைத்த ஒரு கட்சி தாக்கல் செய்து அந்த திட்டத்திற்கு வரவேற்பு வரும்போது பெரிய அளவுக்கு பாராட்டு வருது. இதே விவசாயிகள் சங்க தலைவர் திருச்சியில் நேற்று ஒரு தனியார் மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த சேனல்ல சார் எங்களுக்கு கொடுத்த எல்லா பட்ஜெட்லயுமே எங்களுக்கு விவசாயிகளுக்கு சாதகமா இருக்கு. நாங்க கேட்கக்கூடிய ஒரே கோரிக்கை அந்த முழுமையான கடன் தள்ளுபடி மட்டும்தான். அப்ப கொடுத்த தாக்கல் பண்ண வேளாண் பட்ஜெட் எல்லாமே அருமையா தானே இருக்கு. இது ஒத்துக்கிட்டாருல விவசாயி. ஆனா எதிர்கட்சிகள் முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நீங்க வந்து விவசாய கடனை ஏன் முழுமையா தள்ளுபடி பண்ணல, அதுதானே அவங்களுக்கு பெரிய ஒரு 10 உதவியா லட்சம் கடன் இருக்குமா, அந்த கடனுக்கு ஏற்றார் போல எடுத்த உடனே அகலக்கால் வைக்க முடியாது. இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு விவசாயிகளுடைய வாங்கிய கடனுங்கிறது நிச்சயமா அடைக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், கிராஜுவலா 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, 25,000 ரூபாய் அடைக்கிறாங்கன்னா ஒரே டைம் நீங்க 1 லட்ச ரூபாய் அடைச்சிங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மத்த துறைக்கு என்ன பண்ணுவீங்க? கேள்வி வருது இல்ல. வந்து ஒரு புதிய அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, தேர்தல் வாக்குறுதி பண்ணலன்னு அவங்க எந்த இடத்துலயுமே சொல்லலையே. 2,500 ரூபாய் நாங்க கொடுக்க மாட்டோம் நீங்க சொன்னாங்களா? நான் கேட்கிற கேள்வி, 2,500 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? 6 சிலிண்டர் நாங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னோம், ஆனா இங்க செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களா? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. டைம் பீரியட் ஆகும். அதான் டைம் பீரியட் ஆகும். டைம் பீரியட் அவங்க எந்த இடத்துலயுமே சொல்லல. அவ திமுக 1000 ரூபாய் கொடுத்து எத்தனை நாட்கள் எடுத்துக்கிச்சு? ஜெயலலிதா அவர்கள் கொண்டு 16 தேர்தல் காலத்துல என்ன சொன்னாங்க? அம்மா இலவச செல்வம் வந்தோட முத கையெழுத்துனாங்க. எங்க டச் போன் வாங்கிட்டீங்களா நீங்க? வாங்கின போனை காமிங்க, அம்மா போனை. அப்ப அதெல்லாம் நீங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க. இப்ப வந்து 60-70 நாள் ரொம்ப அருமையா இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் வளர்ச்சிக்கும் மிக அற்புதமா இருக்குமா? நான் என்ன கேட்கிறேன், இந்த பட்ஜெட் தாக்கல் நீங்க ஒருவேளை இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, இதெல்லாம் அதிகப்படுத்தியிருந்தால் இங்க மக்களுக்கான வரி சுமை அதிகமா இருக்கும், மக்கள் கட்ட வேண்டிய வரிகள் அதிகமா இருக்கும், மக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்களுடைய விலைவாசி அதிகமாக. இன்னைக்கு அதை டச் பண்ணியிருக்காங்களா? மக்கள் வரி செலுத்தக்கூடிய எந்த விஷயமும் பட்ஜெட்ல இல்லையே. அப்ப பாராட்ட வேண்டிய விஷயம்ல முதல் பட்ஜெட். நீங்க திமுக அதிமுக காலங்கள்ல பட்ஜெட் தாக்கல் பண்ற மக்கள் வரி கட்டக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சா இல்லையா? பேசுங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க. அதே போல இந்த வீடு கட்டும் திட்டம் 3 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க, இன்னைக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்திருக்காரு. அது வரவேற்கத்தக்கது தானே. தகுதியான நபர்களுக்கு இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்ப அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இதெல்லாம் அந்த திட்டத்துல இருக்குல்ல. அப்ப நம்ம இதெல்லாம் குறிப்பிட்டு பார்க்கணும். சேவை வரி உரிமை திட்டம், வீடு கட்டும் திட்டம். இன்னொரு முக்கியமான விஷயம், புற்றுநோய் மையங்கள் அமைக்கிறது. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு கேன்சருக்குனால சென்னையில மட்டும் எவ்வளவு பாதிப்புகள் தெரியுமா? சென்னையில மட்டும் எத்தனை பெண்களுக்கு பாதிப்பு, ஆண்களுக்கு பாதிப்பு, குழந்தைகளுக்கு பாதிப்பு தெரியுமா? அதற்காக முன்னெடுப்புகள் நீங்க 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? இன்னைக்கு புற்றுநோய் மையங்களை அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்கான வரப்பிரசாதம் நமக்கு. புரியுதா? இன்னும் புற்றுநோய்க்கான மருந்துகள் தயாரிக்கப்படுகிறதுன்னு பல நாட்டில் சொல்லலாம். இன்னும் நம்ம கண்ணுக்கே வரல. அப்போ புற்றுநோய் மையங்கள் அமைக்கும் போது அதன் மூலியமாக வரக்கூடிய விழிப்புணர்வு, அதன் மூலியமாக வரக்கூடிய ஆலோசனை இந்த அரசு எடுத்து செயல்பட்டாலே பாதி நோயை நம்ம அடைச்சிடலாம். இங்கே புற்றுநோய்க்கான பிரச்சனைகளை முடிச்சிடலாம். இப்போ இந்த பட்ஜெட்ல இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா, அதாவது சென்னையில இருக்கக்கூடிய அந்த ஆறுகள்லாம் கிளீன் பண்ணி போட்டிங் வந்து விடுறதுக்கான முயற்சியில். ஆமாமா, அது ரொம்ப வரவேற்கிறது. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து அது நாங்க சின்ன வயசுல இருந்து அந்த விஷயத்த வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க, ஆனா எந்த ஒரு செயலையும் இது வரைக்கும் யாரும் தாவேக்கா பண்ணுவாங்கன்னு முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு அந்த நீர்நிலைகளுக்கான ஒரு அமைச்சரே காவால இறங்கி அந்த காவால இருக்கக்கூடிய கிளீன் பண்ற பொக்லைன்ல இறங்கி ஆய்வு செஞ்சதை நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. 1-2 நடந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஆனா நான் இன்னைக்கு பார்க்கல. இன்றைக்கு இந்த ஜென்சி காலத்துல இப்படி ஒரு வயது மிக்க ஒரு பொதுச் செயலாளருக்கு அந்த கட்சிக்கு இருக்காரு. அவரே இறங்கி எல்லா காவலையும் இறங்கி ஆய்வு செய்யறாரு, சரியா பண்ணுங்கன்னு சொல்றாங்கப்போ அதற்கான ஒரு மாற்றம் நமக்கு தெரியுது. அப்ப நதிநீர் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அக்கறை காமிச்சிருக்காங்க. அதே போல இயற்கை பேரிடர் அபாயங்கள் இருக்கும் இடங்கள்லாம் அலையாத்தி காடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொள்ள போறாங்க. அதெல்லாம் வரவேற்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 5 வருஷம்? அதை நம்ம கேட்கிறோம். 50 வருஷமா திராவிட கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 50 வருஷமாகவே இந்த கூவம் இப்படிதான் இருந்துச்சாமா? நான் கேட்கிறேன். 2010 எப்படி இருந்துச்சு? 2005 எப்படி இருந்துச்சு? அப்ப இதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அன்றே நீங்க தட்டு இருந்தா இன்னைக்கு அது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்குமே. அந்த கூவம் ஆறுகளாக மாறி இருக்குமே. ஏன் நீங்க தடுக்கல? அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரப்ப அதை ஏன் நொட்ட சொல்றீங்க? நல்லா செய்யட்டும், நல்ல மக்களுக்கான பயம் தானே. அதுல ஒரு அரசியல், ஏன்னா அவங்க நல்லா செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு இங்க வேலை இல்லாம போயிடும். லோக்கல் எலெக்ஷன் வருது, அதுல பாதிப்பாயிரும். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கு. அப்ப சைதாப்பேட்டை சிட்னி போல இருக்குன்னு மாசு சொன்னாரு. சைதாப்பேட்டை போய் தானே அவர் கூவம் மாற்றுல வாழக்கூடிய மக்கள்கிட்ட தானே ஆய்வு செய்யறாரு.
எப்படிமா மழை நேரத்தில் இப்படி இருக்கீங்க, அப்படியே இருக்கு அந்த சைதாப்பேட்டை கூவம். நீங்க போங்க, கேமரா எடுத்துட்டு போய் அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க. புஷி ஆனந்த் வந்தாரு, என்னென்ன கேட்டாரு என்னன்னு கேட்டுவாங்க. ஆதாரமா நான் சொல்றேன். நான் அந்த மக்களை போய் பார்த்தேன். 15-20 வருஷமா அப்படியே தான் இருக்காங்க. ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்தினாங்க. ஆனா கேட்டா கொளத்தூர் சிங்கப்பூர், சைதாப்பேட்டை சிட்னி. என்ன கதை இது? அங்க சட்னி கூட அங்க வழி இல்லாம இருக்காங்க மக்கள். அப்போ உங்க தொகுதியே நீங்க போய் பார்க்கலையே. அப்ப அதனாலதான் நீங்க தோத்து போய் கிடக்குறீங்க. அதை தான் நம்ம சொல்றோம். தோல்வி எங்கே வந்தது என்றே உங்களுக்கு தெரியலையே. தனிப்பட்ட நபருடைய விமர்சனம் தானே உங்களுக்கு தெரியுது. அப்ப தோத்து போன இடங்கள்ல நீங்க போய் பாருங்க, கள ஆய்வு செய்யுங்க. அதை செஞ்சுட்டு நீங்க தாவேகாமல விமர்சனம் வைங்கன்னு சொல்றேன். எல்லா மக்களும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதே போல புதிய கட்டண உயர்வுக்கான எந்த விஷயங்களும் முன்மொழியில. இதை கம்யூனிஸ்டும் வரவேற்றிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப புதிய கட்டண உயர்வுங்கிறது எந்த இடத்துலையும் இந்த பட்ஜெட்ல இல்லைங்கிறப்ப, அதுவும் 60-70 நாள்ல அந்த ஒரு அரசு தடால் அடின்னு அடிச்சு காலி பண்ணிடுவாங்க பட்ஜெட்டை. அப்ப இதை சிக்கனமாக செஞ்சிருக்காங்க. சிக்கனமாக சில இடங்களை குறைச்சிருக்காங்க. சில இடங்கள்ல எங்க அந்த தேவையில்லாத அடைப்புகள் இருக்கும், அதை கலைக்கணுங்கிறதுல முடிவா இருக்காங்கிறது இந்த பட்ஜெட் ரொம்ப தெளிவா தெரியுது. அதே போல வருவாய் கசிப்பை தடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. வருவாய்க்கான கசிவுகள் எங்க நமக்கு வரக்கூடிய வருவாய் தமிழ்நாடு அரசுக்கு அது எந்த இடத்துல வருதோ அதற்கான அங்க எங்க ஊழல் நடக்குது, எங்க முறைகேடு நடக்குதோ அது வெளிப்படையா சட்டமன்றத்தில் பேசினாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல இல்ல அதற்கு முன்பு எடப்பாடி இருந்தப்போ எங்கேயாவது இதை பேசியிருக்காங்களா? வருவாய் கசிப்பை திமுக தடுக்கும், வருவாய் கசிவை அதிமுக தடுக்கும், இந்த வார்த்தை சொல்லி நீங்க ஏதாவது செய்தித்தாள்களை வந்தது சொல்லுங்க. இந்த தாவேக்கு அதை எடுத்திருக்காங்கல்ல. இதெல்லாம் மக்களுக்கான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் தானே. இதை நான் அற்புதமா செஞ்சிருக்காங்களே, எந்த இடத்துலையுமே ஃபில்டர் இல்லாம. அப்புறம் எப்படி உங்களுக்கு பேசுறதுக்கான முகாந்திரம் இருக்கும்? அதனால தான் தடுமாறுறாங்க. அதனால தான் தேவையில்லாத விமர்சனம். இன்னைக்கு உதயநிதி சட்டசபையில ஒரு குறுவை சாகுபடி வருது, ஒரு கருத்தை சொல்றாரு. குறுவை சாகுபடி வழங்கியாச்சுன்னு முதல்வர் பேசுறாரு. அது மட்டும் சொல்லாம அவர் ஸ்டைலே எப்படி இருந்துச்சுன்னா, சொல்லி முடிச்சோன்னா அவர் உடனே தினசரி பேப்பர் படிச்சா தெரியும்னு ஒன்று வச்சாரு பாருங்க ஒரு கொட்டு. அதுதான் ஒரு முதல்வருக்கான அழகு. இதை தான் பேசணும்னு நம்ம சொல்ல வரோம். நீங்க ஆதவர்ஜனன் சொன்னாரு, முதல்வர் பேசானா நாங்களே பேசுவோம். எந்த இடத்துல யார் பேசினாலும் அதுதான் போய் சேரும். இன்னைக்கு முதல்வர் பேசி 1/2 மணி நேரம் கூட ஆகல, 1 மணி நேரம் கூட ஆகல, ஒட்டுமொத்தமாக வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கப்படுது. அப்ப இது வளர்ச்சி, இது அந்த கட்சிக்கான ஒரு பெரிய பலம். அந்த பலத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு நம்ம சொல்ல வரோம். முதல்வர் எல்லாத்துக்கும் பேசணும் அவசியம் இல்லை, பத்திரிகையாளர் சந்திக்கணும் அவசியம் இல்லை. எந்த இடத்துல எது பேசணும் அது தெரிஞ்சா போதும். இடம் பொருள் ஏவல். இந்த இடத்துல இறங்கி இப்ப இந்த குறுவை சாகுபடி தவறான தகவல் உடனே அடிச்சார்ல முதல்வர். இதுதான் ஒரு முதல்வருக்கு அழகு. இந்த விஷயத்தை செஞ்சாலே போதும் எதிர்கட்சிகளுக்கு நடுக்கம் வந்துடும், அச்சம் வந்துடும். ஆல்ரெடி அச்சம் தான் இருந்தாலும் இப்ப சொன்னாரு பாருங்க சட்டசபையில. இதுதான் ஒரு முதல்வருக்கான அழகான ஒரு விஷயம். இன்னைக்கு நான் சொன்னாரு மேகதாது அணை விஷயமா வாய் திறக்கல சட்டசபையில திறந்துட்டாரு. இப்ப என்ன பதில்? உங்க பதில் என்ன? திமுக பதில் என்ன? அதிமுக பதில் என்ன? போவாதீன்னு சொன்னவங்களோட பதில் என்ன சொல்லுங்க. இப்ப கடந்த முறை இதே போன்ற முதல்வர்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காக நாங்கள் அவமானப்பட்டால் பரவாயில்லை, நாங்க போய் பார்ப்பேன்னு சொன்ன முதல்வருடைய பட்டியலை கொடுங்க. நீங்க ஸ்டாலின் சொன்னாரா? உதயநிதியும் துணை முதல்வர் தானே சொன்னாரா? முதல்வருக்கு என்ன தகுதி இருக்கோ, அடிப்படை இருக்கோ, என்ன உரிமைகள் இருக்கோ அதே துணை முதல்வருக்கும் கடந்த 5 ஆண்டுகள்ல இருந்துச்சுல்ல. துணை முதல்வர் பேசினாரா? எடப்பாடி பேசினாரா? ஓபிஎஸ் பேசினாரா? யாருமே பேசலையே. ஜெயலலிதா, கலைஞர் பேசினாங்களா? என் மக்களுக்காக, என் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக, தமிழர்களுக்காக, தண்ணீர் தேவைக்காக நான் எந்த இடத்திற்கு அவமானப்பட்டாலும் பரவாயில்லை என்று ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் வரலாற்றில் பேசியதை காட்டுங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்ப காட்டாத பிறகு ஒரு முதல்வர் சிறப்பாக பேசும்போது, முதல்வருடைய பணிகள் சிறப்பாக இருக்கும்போது வாய் திறக்கலன்னு சொல்லுங்க. திறந்துட்டாரு, இப்ப பதில் சொல்லுங்கன்னு நான் கேட்கிறேன். புரியுதா? அது லெகசிங்க. நான் 1000ல இருந்து சொல்றேன். என்ன திமுக காரன் கமெண்ட் பண்றான் அணில் அடின்ட்டு. லெகசிங்க அது. ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறவங்களுடைய பார்வைக்கும், பொலிட்டிக்கலாக எங்களை போன்ற ஜேர்னலிஸ்டுகள் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் அது லெகசியை மெயின்டைன் பண்றாரு. இப்பயும் சொல்றேன், 29 தேர்தல் வரைக்கும் அவர் தான் லெகசி இந்தியாவிற்கு. நீங்க வீடியோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே விஜய் அவர்கள் யாரை கை காமிக்கிறாரோ அவர் தான் பிரதம மந்திரி. எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் நடக்கும். ஏன்னா அது லெகசி. அந்த லெகசி அவங்க ஃபார்மேட் பண்றாங்க. உங்களுடைய லெகசி ஃபெயிலியர். புதுமையான ஒரு லெகசி எடுத்தீங்க இந்த 70 நாளுமே. அந்த லெகசி என்ன தெரியுமா? விஜய் என்ற நபர் மீது தனிப்பட்ட தாக்குதல், தாவேகா என்ற அமைச்சர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல். இதுதான் நீங்க எடுத்த லெகசி. அவர் எவ்வளவு இன்டெலெக்சுவலா பேசுறாரு, அதை தான் நம்ம கேட்கிறோம். பையனை வச்சு ஒரு கோல்மால் வேலை பண்ணீங்க, குடும்பத்தை வச்சு ஒரு கோல்மால் பண்ணீங்க. அந்த பையன் பேசின விஷயம் பார்த்தீங்கல்ல, அதுதான் தந்தையுடைய வளர்ப்பு, தாயுடைய வளர்ப்பு. ஒரு தந்தை இன்றைக்கு மக்களுடைய பொறுப்பில் இருக்கிறார். அந்த தந்தையை மனதளவுல பிரச்சனை இருந்தாலும் இழிவுபடுத்தக்கூடாது. ஒரு ஊடகத்தில் பேசும்போது தார்மீகமாக என் தந்தைக்கு இவ்வளவு ஒரு பொறுப்பை
மக்கள் கொடுத்திருக்காங்க. அந்த தந்தையை நம்ம அவமானப்படுத்திடக்கூடாது, அந்த தந்தைக்கு அவப்பேர் ஏற்படுத்திடக்கூடாது. 25 வயதில் இந்த சிறுவன், இந்த இளைஞன் எப்படி பேசணுமோ அதை விட அற்புதமாக பேசினான். இதுதான் தாய் தந்தையினுடைய வளர்ப்பு. சார், இப்போ இந்த பட்ஜெட்லயே வேளாண் பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா சௌமியா அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, நீர்நிலைகள் அந்த சம்பந்தமா எந்த ஒரு விஷயம் இடம்பெறலையே, இது இல்லாம எப்படி வந்து வேளாண் பட்ஜெட் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. நதிநீர் நிலைகள் குறித்து சில விஷயங்களை போட்டிருக்காங்க. அது சௌமியா அன்புமணி சரியா படிக்கலையாங்கிறது பட்ஜெட்ல தெரியல. இப்போ கடந்த ஆட்சி காலங்களில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொன்னாரு, வாழை இலைகளுக்கு முட்டு கொடுக்கும் திட்டம்னு சொல்லிட்டு உங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தீங்க. எவ்வளவு பயன்பாட்டில் இருந்துச்சு சொல்லுங்க. அதை தான் நம்ம கேட்குறோம். எத்தனை பயனாளர்கள் பயன்பெற்றார்கள், எத்தனை விவசாயிகள் பயன்பெற்றார்கள்? நீங்க உங்கள் திட்டத்தை சரியாக செஞ்சால் விவசாயிகளுடைய கடன் மதிப்பு ஏன் அதிகமாகுது? சரியான தண்ணி கொடுத்துறோமா, சரியான உரம் கொடுத்துறோம், சரியாக கொள்முதல் செஞ்சிடறோம் அப்படின்னா அந்த விவசாயத்துக்கு லாபமா, லாபம் இல்லையா? லாபம் அடையக்கூடிய விவசாயிகள் ஏன் பேங்க்ல போய் கடன் வாங்குறான் சொல்லுங்க. நான் ஒரு பிசினஸ் பண்றேன், என் பிசினஸ் லாபமா இருக்கும்போது அடுத்த கட்ட பிசினஸ்க்கு போறேன்னா பரவாயில்ல. இருக்கிற பிசினஸ்ல கடனா இருக்கு, அதுல வந்து நான் லாஸ் ஆகி கடன் வாங்குறேன் அப்படின்னா அந்த திட்டம் போலன்னு தானே அர்த்தம். அதை தானே சொல்ல வரேன். சரியாக நீங்க அனைத்தும் செஞ்சிருந்தா, சரியாக அனைத்தும் கொள்முதல் செஞ்சிருந்தா, சரியாக அனைத்து விவசாயிகளுக்கும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நீங்க சரியாக செஞ்சிருந்தா நம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கும். விவசாயத்துல விவசாயிகள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் பல மாவட்டங்கள்ல பிரச்சனைகள் இல்லை. சார், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாய்மாமன் சிறு கல்யாணம் ஆனால் 1 பவுன் வந்து நகை. ஸோ இந்த பட்ஜெட்ல வந்து இதை தாண்டி வேலை வாய்ப்புகளுக்காக ஏதாவது வந்து முன்னெடுத்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவசியம் இல்லாத ஒண்ணுன்னு பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்க இதுல 2 விஷயம் நம்ம பார்க்கணும். நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன, தேர்தல் வாக்குறுதியை எங்கேயுமே நிறைவேற்றலைன்னு சொல்லி. அப்ப நிறைவேற்றக்கூடிய ஒரு வாக்குறுதி கொடுத்துருங்க போது அப்ப இதுலயும் சிக்கல் இருக்குங்கிறீங்க. அப்ப எது உங்களுடைய சரியான விமர்சனம்? இல்ல, இப்போ வந்து தேவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்கலன்னு சொல்லிருக்கீங்க. நான் சொல்ல முடிச்சறேன். நீங்க தேர்தல் வாக்குறுதியை, மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைன்னு ஒரு விமர்சனம் எடப்பாடியும் வைக்கிறாரு, உதயநிதி வைக்கிறாரு. சில இடங்கள்ல பெயர் மாற்றப்படக்கூடிய திட்டங்கள்னு சொல்றீங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தங்கம், அந்த தாலிக்கு தங்கம் இது நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அப்ப அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இவர்கள் வரவேற்கிறீங்களா, வரவேற்கலையா? அது ஒரு கேள்வி. அப்ப அடுத்ததாக நீங்க கேட்ட வேலை வாய்ப்புகளுக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க ஏற்படுத்தின வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அது மேல்கோட் காட்டி தாவேகா அரசு மீது தற்போது ஒரு விமர்சனம் வச்சிங்களா? கடந்த 5 ஆண்டுகளில், கடந்த 10 ஆண்டுகளில் எடப்பாடி முதலமைச்சர், நான் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு இத்தனை வேலைவாய்ப்பு, டிஎன்பிசி மூலயமாக இத்தனை வேலைவாய்ப்பு, ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செஞ்சுருக்கேன், இத்தனை வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்கேன், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இவ்வளோ வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்கேன் சொல்லுங்கள். அதே போல் பகுதி நேர செவிலியர்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் சொல்லுங்கள். அப்புறம் அவங்க ஆட்சியில் போராடினாங்க. ஏன் போறாங்க சார்? அவங்களுக்கு இருங்க, நான் சொல்றேன். கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இதுக்கு பதில் சொல்லட்டும். திமுக ஆட்சியில் அது அப்படியே நடந்துச்சா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சா? தூய்மை பணியாளருக்கு சரியான சம்பளம் போலையா? தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி பில்டிங்கில் போராடி இரவும் பகலும் மழையிலும் வெயிலும் அங்கே உட்காந்துருந்தாங்களா? அதே பகுதி நேர ஆசிரியர்கள் போராடினாங்களா? பகுதி நேர ஆசிரியர்களை கைது பண்ணீங்களா? செவிலியர்கள் எத்தனை போராட்டம் பண்ணது? செவிலியர்களை கைது பண்ணீங்களா? தொடர்ந்து நினைச்சா நீங்க வேலை வாய்ப்பு செய்யலையா? ஒத்துக்கிறீங்களா? ஒரு கேள்வி இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் டிஎன்பிசி தேர்வு முறைகள் எத்தனை தேர்வு நடந்துச்சு? குரூப் 4 எவ்வளோ, குரூப் 2 எவ்வளோ, குரூப் 1 எவ்வளவு, கருணையின் அடிப்படை எவ்வளோ வேலை கொடுத்தீங்க? வெளியிடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. அப்ப 60 நாள்ல பணி நியமனம் நிர்மல்குமார் கொடுத்தாரா இல்லையா? ஈபில எத்தனை வேலை வாய்ப்பு கொடுத்தாரு சொல்லுங்க. போக்குவரத்து துறையில கருணை அடிப்படையிலும் தந்தை தாய் தந்தை இழந்தவர்களுக்குமான வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களே, இப்ப கொடுத்தாங்களே. அப்போ அதெல்லாம் வேலை வாய்ப்பே தெரியலையா உங்களுக்கு? அப்போ இருக்கக்கூடிய ஷார்ட்டேஜை ஃபில்டர் பண்ணுறாங்களா? இதுக்கு மேலே தானே ரெக்கமெண்ட் போடுவாங்க. கரூரில் அரசு பண்ணி கொடுத்தோன்னே டிஎன்பிசி இணைச்சாங்களா? டிஎன்பிசி சொன்ன தகவல் என்ன நீதிமன்றங்கள்ல? பேசுங்க. ஒட்டுமொத்தமாக போட்டு போகிறது. இப்போ இந்த உதயநிதியை போட்டார் பாருங்க சட்டசபையில், இவ்வளோ எம்எல்ஏக்கள், இவ்வளோ அமைச்சர்கள், முதலமைச்சர் அவங்க குருதி சாகைப்படி கொடுக்கலன்ட்டாரு. இது தவறான தகவல். ஏன்னா அவர் சொல்லலை, எழுதி கொடுத்த லிஸ்ட்டில் அப்படி இருக்கு. அவர் எந்திரிச்சு பேப்பர் படிக்கிறதே பார்த்தா தெரியல, கொடுத்ததை படிக்கிறார் அவரு. அப்ப தவறான தகவல். நீங்க ஆய்வு செஞ்சிருந்தா நீங்க எங்க ஒரு எதிர்கட்சி தலைவருங்க, எதிர்கட்சி தலைவர் என்ன வைப்பாரு? இது செய்யலன்னு அந்த அரசு மேல குறை வைக்கணும். அந்த குறை இல்லைன்னு முதல்வர் விளக்கம் கொடுக்குறப்ப அப்ப நீங்க பேசுனதே தப்புன்னு தெரியுதுல்ல, பொய்யான தகவல் தெரியுதுல்ல, அப்ப மிதி வாங்குறீங்கல்ல, அது எப்படி பேச முடியும் உங்களால? இது புத்தம் பொதுவாக வச்சுட்டு போறது இவங்க, புரியுதா? அப்ப வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாகும்னா,
இன்னைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு இவ்வளோ ஒதுக்கீடு இருக்காங்க. அதே போல் நிதித்துறை செயலாளர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு ஹாஸ்டலை கட்டணும்னா அது தனியார்கிட்ட ஒப்படைக்கும், தனியார் மூலியமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம் அப்படின்னா அது வேலை வாய்ப்புகள் தானே. ஒரு கான்ட்ராக்டிங் பேஸ் மூலியமாக ஒரு 1500 பேர் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அரசு துறை சார்ந்த நிறுவனங்களையும் கட்டுமானங்களையும் கட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய இளைஞர்களா இல்லையா, அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குதா இல்லையா அரசு? அப்போ நேரடியாக அரசு உருவாக்கும் போது சில சட்ட சிக்கல்கள் அங்கே வரும், டெண்டர்களில் பிரச்சனை வரும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மேன் பவர் ஏஜென்சிக்கு டெண்டர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மேன் பவர் அவனுடைய உழைப்பிற்கான சம்பளத்தை கொடுப்பானா? அந்தாங்க சிக்கல். அது ஏன் டெண்டர் கொடுக்கணும்? அதற்கு ஒரு பெரிய நிறுவனம், கட்டுமான நிறுவனமோ இல்லை ஒரு பெரிய கரெக்டாக இருக்கக்கூடிய நிறுவனம், சரியாக இதுவரைக்கும் செயல்பட்ட நிறுவனத்தை அரசு சரியாக ஆராய்ந்து அவர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கணும்னா அது ஒரு வேலைவாய்ப்பு. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில் 44,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, போன இதை விட 2,000 கோடி. அந்த 2,000 கோடியை எங்கே இவங்க வருவாயை மாற்றுறாங்க தான் பிரச்சனை. அந்த வருவாய்க்கான விஷயங்களை நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கவங்க ஷார்ட்டேஜ்னு சொல்கிறீங்க, அந்த ஷார்ட்டேஜ் அவங்க இல்லைங்கிறாங்க. அப்போ அந்த வருவாய்க்கான விஷயத்தை தாவேக்க கொண்டு வருவோங்கிறாங்க, நீங்கள் வருவாயே இல்லைங்கிறீங்க. அது எங்கன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன். திமுகவும் சொல்ல மாட்டீங்க, அதிமுகவும் சொல்ல மாட்டீங்க. 19 ரூபா விமர்சனம். நீங்கள் இந்த திமுகவும் அதிமுகவும் சௌமியா கரெக்டான சரியான முறையில் விமர்சனம் வச்சாங்களா சொல்லுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் மூலியமாக எங்கேயாவது விமர்சனம் வச்சாங்களா? அதை நம்ம கேட்குறோம். நீங்கள் புள்ளி விவரங்களோட வெளியிட்டா சாரி சௌமியா சொன்ன டீட்டெயில்ஸ் இப்படி இருக்குது, உதயநிதி சொன்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அரசு சொன்ன பட்ஜெட் இப்படி இருக்குது, ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியாக இருந்தால் சரி, தப்பாக இருந்தால் தப்புன்னு நம்ம சொல்ல வரோம். புரியுதா? அப்போ இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் 551 கோடி நீங்கள் ஒதுக்குறீங்க, இன்னைக்கு 1051 கோடி அவங்க ஒதுக்குறாங்க. அதில் ஒலிம்பிக் மையம் அமைக்கிறேன்னாங்க. நீங்கள் ஒலிம்பிக் மையம் எங்கே அமைச்சிங்க? திமுக எங்கே அமைச்சிச்சு? அமைக்கல. 551 கோடி ஒதுக்குனாங்கல்ல விளையாட்டுத்துறைக்கு. நீங்கள் தானே துணை முதல்வர், அன்னைக்கு நீங்கள் தானே அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தீங்க விளையாட்டுத்துறைக்கு. சென்னையில் ஒரு கார் ரேஸ் நடந்துச்சுல, அது யார் நடத்த சொன்னா சொல்லுங்க சொல்லுங்க. நியாயமான கேள்வி தானம்மா. அந்த கார் ரேஸ் நடந்து தீபிகா நெறியாளர் இப்படி தமிழ்நாடு மாறிடுச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு நீங்க ஒன்று சொல்லுங்க. எதுவும் மாறல. என்ன மாறிச்சு? விளையாட்டுத்துறையில் என்ன மாறிச்சு? கார் ரேஸ். அஜித் மட்டும் தான் கார் ஓட்டுறாரு. இப்போ வேற என்ன நடந்துச்சு? 551 கோடி ரூபாய் உங்களுடைய பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட நிதி விளையாட்டுத்துறைக்கு உதயநிதி அவர்கள் செய்த சாதனைகள் என்ன பட்டியலிட்டு கொடுங்க. அந்த விளையாட்டுத்துறையில் நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு செய்தி தொடர்பு மக்கள் துறை TNDAPR செலவு செய்த டிஜிட்டல் ப்ரொமோஷன் சொல்லுங்க. யார் காசு? அதெல்லாம் யார் காசு? ரீல்ஸ் நீங்கள் பேசுறீங்க, அந்த ரீல்ஸுகளுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. TNDAPR கடந்த 25லேருந்து 26 தேர்தல் வரைக்கும் TNDAPR உடைய டிஜிட்டல் ப்ரொமோஷனுடைய செலவு திமுகனால வெளியிட முடியுமா? நீங்க RTI போட்டாலும் வந்துடும் அது. சரி, இப்போ அதாவது எடப்பாடி அவர்களும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பட்ஜெட்டே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, வேளாண் பட்ஜெட் ரொம்ப நேரம் நடந்துச்சு, ஆனா விஷயம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன விஷயம் இல்லை? எடப்பாடி சொல்லுங்க. விஷயம் இல்லைன்னு நீங்க 19 ரூபா பிரஸ் மீட் கொடுங்க. நான் என்ன சொல்றேன், புள்ளி விவரங்களோட சொல்லுங்க. நீங்க ஒரு சிஎம்மா இருந்திருக்கீங்க, நீங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர். அப்படிங்கிறப்ப மக்கள் அந்த விஷயத்தை பார்ப்பாங்கல்ல, படிப்பாங்கல்ல. யாரோ ரோட்ல போறோம் சொன்னா கேட்பாங்களா? அப்ப நீங்க ஒரு பொறுப்பாளர், நீங்க ஒரு நியமனவாளர், மக்களுடைய பிரதிநிதிகள். நீங்க புள்ளி விவரங்களோட சொல்லுங்க. தாவேக்கா தவறு செய்துட்டு எந்த இடத்துல தவறு செய்துங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்க போறாங்கன்னு சொல்ல வரேன். அப்ப தாவேக்கா தப்பு செஞ்சிருந்தா தப்பு, தவறு செஞ்சிருந்தா தவறு, அதை ஏன் விளக்க மாட்டீங்க? சரி, இந்த பட்ஜெட்ல இன்னொரு கேள்வி பொதுமக்களுக்கே என்ன எழும்புதுன்னா, இந்த நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஒரு ஆதாயம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. வீடு கட்டும் திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம். 5 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டக்கூடிய பணக்காரர்களை நீங்க காமிங்க. யார் கட்டுவாங்க? அது ஏழையா இருக்கிறவங்க, நடுத்தர மக்கள் தான் கட்டுவாங்க. ஸோ வீடு இருக்கும், அவங்களால கட்ட முடியாது. அப்போ அந்த மக்களுக்கான பயனுள்ள திட்டம் தானே அது? அதுதான் கேட்குறேன். இது எப்படி பொதுவாக விமர்சனம் இதெல்லாம்? நீங்கள் இதெல்லாம் அதாவது பட்ஜெட்டில் அவங்களுக்கு குறை சொல்ல எதுவும் இல்லைம்மா. ஏற்கனவே நான் சொல்லுவேன், திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா அதிமுக அடுத்து ஆட்சிக்கு வரப்ப அது பெயர் மாற்றம் நடந்து தான் அப்படி தொடரும். அதிமுக ஒன்று கொண்டு வந்ததுன்னா திமுக தொடரும். ஸோ இது நடக்கும். அதே தான் மத்திய அரசு கொண்டு வந்த இன்னைக்கு பைபாஸ் போகுது. பைபாஸ் இங்கே சென்னையில் போகிற பைபாஸு தமிழ்நாடு அரசு எடுக்குது, மெட்ரோ இருக்குது, தமிழ்நாடு அரசு முன் எடுக்குது. இப்போ மத்திய அரசு அங்கே ஆட்சி மாற முடியாது, காங்கிரஸ் கொண்டு வந்து திட்டத்தை பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். பாஜக இன்றைக்கு ஆட்சியிலேருந்து போயிடுச்சுன்னா அடுத்து காங்கிரஸ் வந்துச்சுன்னா காங்கிரஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் நகரும், பெயர்கள் மாற்றப்படும். ஓகேவா? அப்போ நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு அம்மா மினி கிளினிக் இருந்துச்சு, புரியுதா? அந்த மினி கிளினிக்கு ஊர் தோறும் கிராமங்கள் தோறும் கொண்டு போகிறப்பட்டுச்சு. அதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணீங்க, நடமாடும்
மருத்துவ முகாமாக மாற்றுறீங்க, முதல்வர் மருந்தகமாக சில இடங்கள்லாம் மாற்றுறீங்க. அப்படி மாறிச்சா? அப்போ அதே திட்டம் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. இதே அம்மா ஹோட்டலில் என்ன சொன்னீங்க? நாங்கள் மூடலை, ஆனால் வருமானம் கம்மியாக இருக்குது சொன்னது மேயர் பிரியா. புரியுதா? அன்றைய தினம் அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க, இன்னும் இருக்குது. அதே தாவேக்கா 60-70 நாட்களில் அம்மா ஹோட்டலுடைய வருவாய் அதிகரிச்சிருக்கு. எல்லா செய்தித்தாளில் வந்துச்சா? அப்போ இது மாற்றம் இல்லையா? அப்போ வேலையை எங்கே சரியாக செஞ்சோன்னா ஷார்ட்டேஜ் வர சான்சஸ் இல்லை. அப்போ நீங்கள் அம்மா ஹோட்டலில் சாப்பிடக்கூடியவர்கள் எந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க சாப்பிட்றாங்க, எந்த பணக்காரர்கள் சாப்பிட்றாங்க? நடுத்தர மக்கள் தானே சாப்பிட்றாங்க. அப்போ அந்த நடுத்தர மக்களுக்கான உயர்வுகளை தான் பயன்பாட்டை தானே அதிகரிச்சிருக்கு தாவேக்கா. இது ஒரு பக்கம் பார்க்குறோம். விலைவாசி உயர்வுன்னு எந்த இடத்துலையுமே இல்லை. விலைவாசி உயர்ந்தாலும் சாப்பிட்றவங்க சாப்பிட தானே செய்வாங்க, விலைவாசி உயர்ந்தாலும் பயன்படுறவங்க பயன்பட்டு தானே இருப்பாங்க. இது பணக்கார வர்க்கம். அப்ப நடுத்தர வர்க்கத்திற்கு அது மாற்றம் இல்லைல்ல. விலைவாசி உயர்வு பொதுவாகவே இப்ப ஏறிக்கிட்டு தானே இருக்கு. அரிசி விலை கூட வந்து சமீபத்துல ஏறி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் தானே. நெல் கொள்முதலுடைய சாகுபடி, கொள்முதல், அதாவது வணிபம், அதாவது நம்ம ஏற்றுமதி, அரசு தங்களுடைய குடோனுக்கு எடுக்கிறாங்கல்ல, அதுலேருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதே போல் கோழி இறைச்சிக்காரர்கள் சங்கத்தினர் போராடினாங்க, என்னன்னா அங்கே கடை திறக்க மாட்டோம், இந்த விலைவாசி ஊற்றணும், அதையும் பேசி சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சார்ட் அவுட் பண்ணுறாங்க, செய்திகளாக வருது. மறு செய்தி தாவேக்காவும் அதை ஆர்வமாக வெளியிடணும்னு சொல்கிறேன். டிஎன் ஃபேக்ட் செக்னு இருக்குது, உங்களுடைய டிஐபியாக இருக்குது. இந்த பிரச்சனை வரப்போ அதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். ஏன் நீங்கள் உடனே அஃபிஷியலாக பண்ண மாட்டீங்க? அந்த குறை இருக்குது, தாவேக்காட்ட இருக்குது, அதை தாவேக்கா செய்யணும். இன்னைக்கு பிரபு அவர்கள் காரைக்குடியில் இந்த குழந்தைகள் வந்து டிவிக்குனா அந்த குழந்தைகள்கிட்ட பிரபு என்ன பேசினாருங்கன்னு யாருமே வெளிப்படையாக சொல்லலையே. அதை தான் கேட்குறேன். அப்போ அந்த அமைச்சர் அந்த குழந்தைகளுக்கு என்ன அறிவுரை சொன்னார்? அதை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துருக்கணுங்கிறேன். தமிழ்நாடு அரசு அதை ஆய்வு செஞ்சு இங்கே நடந்தது ஃபேக், இதெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத வெளியிட்டுறீங்கன்னா அந்த விமர்சனம் தவிர்த்து ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. நம்ம தாவேக்கா அரசு அதில் மந்தமாக இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஸ்லோவாக இருக்காங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. உடனே நீங்கள் அடிக்கணும். நீங்கள் இப்போ இருக்கக்கூடியது ஃபாஸ்ட் ஜென்ரேஷனு. உடனே நம்ம சோசியல் மீடியாவில் எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். அப்படின்னா நீங்களும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும்ல. தேர்தல் நேரத்தில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருந்தீங்க, அந்த ஃபாஸ்ட்டு இப்போ குறையுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லாமே நிர்வாக ரீதியாக வந்துட்டீங்க, சில முடிவுகள் எடுக்க முடியாது, அது நமக்கு புரியுது. ஆனால் இருக்கக்கூடிய விமர்சனம் வரப்போ அந்த விமர்சனத்தை தடுக்கக்கூடிய வேலையை பாருங்கன்னு நம்ம சொல்ல வரோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். தாவேக்கா இன்னும் வீரியமாக செயல்படணுங்கிறத நம்ம பார்க்குறோம். சார், இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தினம் பேப்பர் படிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்களை கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு உதயநிதி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து வறட்சி அதுக்கு நிவாரணம் ஒதுக்கலையான்னு சொல்லி தான் நான் கேட்டேன். நீங்க முதல்ல நீங்க எந்திரிக்கிறப்ப சட்டசபையில எந்திரிச்சு எல்லாருமே பாக்குறப்ப நீங்க அதற்கான விளக்கத்தோட கேட்டிருந்தீங்கன்னா முதல்வர் சரியா பதில் சொல்லியிருப்பாரா? நீங்க கேட்ட முதல் கேள்வி என்னங்கிறதான் கேள்வி. குறுவை சாகுபடிக்கான நிதிநிலையை பத்தி பேசுறீங்க, அதற்கான நிவாரண தொகையை பத்தி பேசுறீங்க. அப்ப நீங்க அதை பேசும்போது வறட்சி காலத்தில் குறுவை சாகுபடிக்கான நிவாரண நிதினு பேசுனீங்க, அதற்கு முதல்வர் பதில் சொல்லியிருக்கலாம். இல்ல முதல்வர்கிட்ட பதில் இல்லைன்னா அதற்கான நடவடிக்கைகள் தெரிஞ்சிருக்கும். நீங்க எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அது இதை சொல்லல, நான் இதை கேட்டேன், நீங்க பேப்பர் பார்க்கலனாலும் பேப்பர் பார்த்தாலும் இப்படின்னா இருப்பீங்களாங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கீங்களா, அது ஏற்பட முடியாது. அப்போ உடனே திமுக காரங்களா பாருங்க, உதயநிதி உடனே பதிலடி கொடுத்துட்டாருங்கிற மாதிரிலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க கேள்வி கேட்கும் போதே சரியாக கேட்டதான் முதல்வர் பதில் சொல்ல போறாரு. அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா அவங்க மௌனம் காக்க போறாங்க, இல்லை அடுத்த நடவடிக்கை எடுக்க போறாங்க. நீங்க ஒட்டுமொத்தமாக கேள்வி ஒன்று கேட்குறீங்க, அதுக்கான பதில் சொல்றீங்க, உடனே இவர் தலையில கொட்டோன்னா அவரை நீங்க கொட்டுற மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆனா அது செல்ஃப் எடுக்கலன்னு நம்ம சொல்ல வரோம். அப்போ கேள்வி கேட்கும் போதே நீங்கள் தவறுதலாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதே போல் முன்னாள் அமைச்சர் ரகுபதி திருமயம் தொகுதியிலேருந்து வராரு, அவர் சில விஷயங்களை பேசுகிறாரு. அப்போ அதாவது அந்த அவைக்கே தேவையில்லாத விஷயங்கள். அது லஞ்சம் வாங்க வேணான்னு சொன்னார், இவங்க லஞ்சம் வாங்கினது இவர் பார்த்தாரா? இல்லை புகார் இருந்தால் கொடுங்க, புகார் கொடுங்க. உங்கள் தொகுதியிலே நடக்குது, உங்கள் தொகுதியிலே தாவேக்காரன் லஞ்சம் வாங்குறான், தாவேக்காவுடைய நிர்வாகிகள் இதை பேசுகிறான், பேரம் பேசுகிறான்னா அதை அமைச்சர் ரகுபதி வெளியிடலாமே. அதை சட்டமன்றத்தில் வந்து நீங்கள் பேசுவது அப்போ முதல்வரை அந்த தாவேக்கா அரசை ஒரு கீழ்த்தனமாக நடத்தக்கூடிய விதமாக நம்ம பார்க்குறோம். அது ஒரு இன்மெச்சூரிட்டி பார்ட்டிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்க சட்டசபையில். அதை எப்படி எடுத்துக்க முடியுங்கிற? நீங்கள் தொடர்ந்து திமுகவுடைய அஜெண்டாவே தாவேக்காவை விமர்சிப்பது. இன்னைக்கு ரகுபதி பேசுகிறாரு, அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி கொடுக்குறாரு. அதே போல் புஷியானந்த் அவர்கள் பதிலடி கொடுக்குறாரு. நீர்வளத்துறையை குறித்து ஒரு கேள்வியை எழுப்பும் போது நாங்கள் 3000 கோடி ஒதுக்கி இருக்கோம், அது எதிர்ப்பு ரீதியாக தானே கொடுத்துருக்கோங்கிறது புஷியானந்த் சொல்றாரு. அப்போ அதற்கு உங்களுடைய பதில் இல்லையே. அப்போ ராஜ்மோகன் கேட்குறாரு, விதண்டாவாதமாக நீங்கள் வைக்காதீங்க வாதத்தை, சட்டமன்றத்தில் இந்த மாமன்றத்தில் எப்படி பேசணுமோ அந்த ஒரே நிகழ்த்துக்குன்னு முன்னாள் அமைச்சருக்கு அறிவுரை சொல்றாரு. அப்போ நீங்கள் அதாவது ரகுபதி சொல்லக்கூடிய விஷயம், நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியான வேலைகள் தான் செய்ய முடியும், பட்ஜெட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார முடியாதுன்னு சொல்றீங்க, ரைட். ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக ஆலோசனை கொடுக்க வேண்டியது எதை ஆலோசனை கொடுத்தீங்க? நீங்கள் கொடுத்த ஆலோசனைக்கு பதிலடி கொடுத்துட்றாங்க. நீங்கள் கொடுத்த ஆலோசனை
தாவேக்கால லஞ்சம் வாங்கக்கூடாது முதல்வர் சொல்லி வாங்குறாங்கன்னு சொல்றீங்க. இது ஆலோசனையா தாவேக்கா அரசுக்கு? அப்போ லஞ்சம் வாங்கினாங்கன்னு வெளிப்படையாக சொல்லுங்க. புகார் கொடுக்க நீங்கள் முன்னேற்பாடுகளை கொண்டு வாங்க. புகார் கொடுங்க. எந்தெந்த காவல் நிலையங்கள் எதுலேருந்து புகார் கொடுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுங்க. தாவேக்கா எங்கே நடக்குதுங்கிறத சொல்லுங்கள், வெளியே கொண்டு வாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு அண்ணாமலை வெளியிட்டார்ல, அந்த மாதிரி டிவிகே ஃபைல்ஸ் நீங்கள் வெளியிடுங்க. ஒட்டுமொத்தமாக பொது, அதாவது மாமன்றத்தில் அப்படி பேசிட்டா அவள் இன்மெச்சூர் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற மாதிரி தெரியாதா தாவேக்கா? பார்வை அந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டீங்களா? அவள் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ஏன் நீங்கள் என்ன வாதம் வச்சிங்க? அப்போ ரகுபதியை நாங்கள் திருமய மக்கள் உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? 1000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள். இதோ 50,000 ஓட்டில் ஜெயிச்ச மாதிரி பிகேவ் பண்ணிக்கிறீங்க. 1000 ஓட்டு எங்கள் அங்கே 1000 ஓட்டு திருமயம் தாவேக்கா வேட்பாளர் சிந்து அவர்களுக்கு வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா இன்னைக்கு சிந்து அவர்கள் அமைச்சர். உங்களுக்கு புரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன 1000 ஓட்டில் தான் உங்களை வெற்றி பெற்று இன்னைக்கு எதிர்கட்சியாக உட்கார வச்சிருக்காங்க திமுகவை. அந்த 1000 ஓட்டு தாவேக்காவுக்கு கிடைச்சிருந்தா தாவேக்காவுடைய அந்த தொகுதியில் அவங்க அமைச்சர் அந்த அம்மா. உங்களுக்கு புரியுதா? அப்போ உங்களுக்கே 1000 ஓட்டு தான் அந்த மக்கள் வெற்றிக்கான இலக்காக கொடுத்துருக்காங்க. அதை ரகுபதி தெரிஞ்சுக்கணும். அப்போ ரகுபதிக்கு தன்னுடைய தொகுதியில் 1000 ஓட்டு தான் ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த தொகுதியில் உங்களுக்கான முன்னேற்றமே இல்லைன்னு அர்த்தம். புதிதாக வந்த ஒரு வேட்பாளர், புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சி, இந்த கட்சி உங்களை 50-60 ஆண்டுகாலமாக அரசியலில் இருக்கீங்க, முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், அந்த தொகுதியில் உங்களால் ஒரு 10,000 ஓட்டில் உங்களால் ஜெயிக்க முடியல. 1000 ஓட்டு டஃப் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா திருமயம் சிந்துங்கிறவங்க. அப்போ நீங்கள் எந்த அளவில் உங்களை திமுக காரங்க திருமயம் தொகுதியில் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இன்றைக்கு அந்த அம்மா வெற்றி பெற்றிருந்தா நீங்கள் இன்னைக்கு சட்டமன்றமே போயிருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் திருமயத்திலேருந்து எதுக்கு அனுப்புனாங்களோ அந்த வேலையை பாருங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா? அப்போ உங்களுக்கு 1000 வாக்குகள் வித்தியாசம்னா மக்கள் அவங்கள தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் அங்கே இருந்திருக்கு, உங்களே கிடையாது. அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு முதலமைச்சர் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுற இதை பேசுறீங்க. உங்கள் தொகுதிக்கான பிரச்சனைகளை பேசுங்க. ஏன்னா பேச முடியாது. கடந்த 5 ஆண்டுகள் அந்த தொகுதிகளை அவங்க தானே இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனாம்பட்டினத்தில் திமுக எம்எல்ஏ இருக்காரு. கடந்த 5 வருஷம் அவர் தான் திமுக எம்எல்ஏ, இப்பயும் அவர் தான் எம்எல்ஏ. இவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா தனியார் ஃபவுண்டேஷன் மூலியமாக தூர்வாடுறாரு ஏரிகளையும் இதையும். கடந்த 5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ உங்கள் ஆட்சி தானே நடந்துச்சு. உங்கள் ஆட்சியில் அதிகாரிகளை வச்சு நீங்கள் பண்ணியிருக்கலாமே என்னாச்சு? அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆட்சியில் விமல் ராகவன் சொல்லி நீர்நிலைகளே தூர்வாரக்கூடிய ஒரு ஆய்வாளரை கூட்டு வந்து நீங்கள் இன்னைக்கு அதனாம்பட்டினத்தில் பூஜையை போட்டு நடத்துறீங்க அப்படின்னா அவ எந்த அளவிற்கு நீங்கள் பயந்துட்டு வேலை பார்க்குறீங்க தாவேக்காவுக்கு? என்னன்னா தாவேக்கா நல்லது செஞ்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம முந்திக்கணும். அப்போ 5 வருஷம் அந்த எம்எல்ஏ தூங்கிட்டு இருந்தாரா, கோமால இருந்தாரா? இப்படி தான் திருமயத்திலையும் நடந்ததுங்கிறனா. இப்போ திருமயத்திலுடைய வளர்ச்சி படிகளை குறித்து, திருமயத்தில் நீங்கள் கொண்டு வந்த 5 ஆண்டுகால திட்டம் குறித்து ரகுபதியால் சட்டமன்றத்தில் பேச முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் தேவையில்லாத வாதங்கள், தேவையில்லாத விமர்சனங்கள். தாவேக்கா ஏதாவது இன்மெச்சூர் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி சட்டமன்றத்தில் நீங்க பிம்பத்தை கொண்டு வரீங்க. அப்ப உதயநிதி கேட்ட முதல் கேள்வி என்ன, அடுத்து நீங்க பேசக்கூடிய கேள்வி என்ன? அப்ப எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்கான ஒரு விவாதத்தையே வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இல்லம்மா, விவாதங்கள் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இந்த ரெண்டுக்குமான நடக்கக்கூடிய விஷயம் தான். ரெண்டுமே மக்களுக்கான நலன்களில் பேசக்கூடிய விஷயமா இருக்கணும். அங்க மக்கள் நலன் நீங்க பேசுறீங்க, தவறுதலா ஒரு தகவலை சொல்றீங்க, அப்புறம் திரும்பி அது நாங்க இதை சொல்லலை இதை சொல்றேங்கிறீங்க. அவர் எந்திரிச்சு முதல்வர் சொல்றாரு, திரும்பி இவர் அது போல கரண்ட் போயிடுச்சு, இதெல்லாம் மக்களுக்கான பிரச்சனை என்ன? உன்னை 1000 வாக்குகளில் வெற்றி பெற செஞ்சு இந்த மக்கள் அனுப்பியிருக்காங்கன்னா அந்த தொகுதியில் உங்களுக்கான பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசுங்க. என் தொகுதியில் இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்டில் இதெல்லாம் வரல, என் தொகுதிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அதை கேளுங்க. விவாதங்கள் தானே, விவாதத்துக்கான சட்டமன்றம் தான் நடக்குது. அப்போ நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு நம்ம ஒரு குறையாக சொல்கிறோம். அதே போல் சரத்குமார் அமைச்சர் ஆர்டிஐ பற்றி சொல்கிறாரு. ஆர்டிஐயில் கடந்த ஆட்சி காலங்களில் இவ்வளவு விஷயங்கள் ஹோல்டில் இருந்துச்சுங்கிறாரு. அப்போ அதற்கு திமுகவுடைய பதில் என்ன? அப்போ விவாதங்கள்ங்கிறது நல்லா நடக்குது. அப்போ எந்த கட்சியை நீங்கள் தரம் தாழ்த்தி வெளியே விமர்சனம் செஞ்சீங்களா, அந்த கட்சி இன்றைக்கு பவர்ஃபுல்லாக நின்று சண்டை செஞ்சுட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில். அதை பார்க்குறப்ப நல்லா இருக்கு, வரவேற்கிறோம் நம்ம. அப்போ ஒட்டுமொத்தமாக இளைஞர் பட்டாளம் உங்களை எதிர்த்து, சீனியர்களை எதிர்த்து கேள்வி கேட்குற போது சீனியர்களுக்கு சரியான பதில் இல்லைங்கிறது தெரியுது. அப்போ வேண்டுமென்று தேவையில்லாத வேற விமர்சனங்களை டைவெர்ட் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ ஆரோக்கியமான அரசியல் வைங்க, மக்களுக்கான அரசியல் பேசுங்கன்னு தான் 2 கட்சிகளுக்கும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி தீபிகா.